இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் ஒரு மனமாய் இருக்க வேண்டும், ஐக்கியத்தோடு செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக தேவனுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். என சீஷர்களிலே அவர்களுக்குள் ஏராளமான வேற்றுமைகள் இருந்தது. வயதுல வித்தியாசம் இருந்தது, தொழிலில் வித்தியாசம் இருந்தது, குடும்ப பின்னணியங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல வித்தியாசம் இருந்தது. அவங்களுக்குள்ள நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருந்துச்சு. யாக்கோபு யோவான் அவங்க 2 பேர் தான் இயேசுவின் வலது பக்கமும் இடது பக்கமும் உட்காரணும்னு அவங்க அம்மா வேண்டி கொண்டு போது எல்லாருக்கும் அவங்க மேல எரிச்சல். இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த சீசர்களில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்க போறான். இந்த சீசர்களில் ஒருவன் இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுதளிக்க போறான். சீசர்கள் அத்தனை பேரும் இயேசுவை அம்போன்னு விட்டுட்டு என்ன செய்ய போறாங்க? ஓட போறாங்க. ஆண்டவர் கொடுத்த பணி அவங்க நிறைவேற்றி முடிப்பது என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்ததை அறிந்த இயேசு அவங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒருமனமா இருக்கணும்னு சொல்லி வேண்டினார். அதை போல அவர்கள் ஒருமனமா இருந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புனதை இந்த வேதம் நமக்கு சான்று போகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் குடும்பமா ஒற்றுமையா இருக்கணும், உங்க குடும்பத்துல ஒருமனம் இருக்கணும். அதற்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தா, வேலை செய்யற இடம், தொழில் ஸ்தலம், எங்க ஸ்கூல்ல காலேஜில் எங்க இருந்தாலும் உங்களை சுத்தி ஒரு ஒருமனம் இருக்கணும், ஒற்றுமை ஐக்கியம். ஏன்னா பிரிவினைக்கு சத்துரு காரணமா இருக்கிறான். எப்போ பிளவை உண்டாக்கலாம், ஒரு சின்ன விஷயத்தையும் எப்படி பெருசாக்கலாம், எப்படி சமாதானத்தை கெடுக்கலாம், இதுதான் அவனுடைய வேலையா இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட சத்துருவி கிரியைகள் ஒரு மனதை கெடுக்காதபடி ஆண்டவர் நம்முடைய ஒரு மனம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறார். சபைக்குள்ள ஒரு மனம், விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம், ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம், எங்க இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற அந்த இயேசுவின் விருப்பம் நிச்சயம் நம்ம மூலமா நிறைவேறும். ஆகவே பிரிவினைகள், வாக்குவாதங்கள், தேவையில்லாத தர்க்கங்கள், ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுதல், மற்றவர்கள் மேல் எரிச்சல் அடைதல், பொறாமைப்படுதல், இந்த மாதிரி கிரியைகளெல்லாம் விலகி ஒற்றுமையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் கேளுங்க. ஒற்றுமையா இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இயேசுவும் அதற்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஒற்றுமையா இருந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். தகப்பனே, ஒரு மனதை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.